இன்றைக்கி சட்டமன்றத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத எல்லாருமே ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க. முக்கியமாக இன்றைக்கி சிஎம் பதில் சொன்னார். நல்ல பதிலடி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு சேனலில் சிஎம் பேசுகிறத லைவில் போட்டிருந்தாங்க. அதற்கு கீழே கமெண்ட்டில் நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு கமெண்ட் மட்டும் பாலியல் டீம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன டீம் பேர் எப்படிலாம் வைக்கிறது? யார் அந்த செயலை செஞ்சுருப்பாங்க? உடனே அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நான் சோசியல் மீடியாவில் பரப்பணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த கணமே அது காணாமல் போயிடுச்சு. மறுபடியும் அது என்ன தேடியும் அந்த கிடைக்கல. ஆனால் யார் அந்த ஐடி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவன் யாராக இருந்தாலும் பிடிக்கக்கூடாதா? தேடி பிடிக்கலாம். இல்லை என்ன ஒரு கொழுப்பு பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் உடம்புல கொழுப்பு இருக்கும், ஆனால் அவனுக்கு மனசில் கொழுப்பு. யார் என்ன பண்ணிடுவாங்கன்னு ஒரு அசால்ட்டான தைரியம். சிஎம் சார், நாட்டில் குற்றம் குறையணும்னா பொதுமக்கள் அல்லது மீடியா முன்னாடி பாலியல் வன்முறையில் ஈடுபடுறனுடைய சாவு மிக மிக கொடூரமாக இருக்கணும். அவன் துடிச்சு ஒவ்வொரு அங்கமாக வெந்து சாகணும், நெருப்பில் வெந்து சாகணும். அவன் சாவும் சீக்கிரம் சாகக்கூடாது. அந்த பொண்ணுங்களை துன்புறுத்துகிற குழந்தைகளை மெயினாக பொண்ணுங்களும் ஒவ்வொரு தப்பு பண்ணி அதையும் தான் அசிங்கமாக பேசுகிறாங்க. ஒரு சேனலில் ஒருத்தர் பேசுகிறாரு, அவரும் ஒரு பத்திரிகை நிருபர் தான், அந்த பொண்ணுங்களோட பற்றியே தான் பேசுகிறார். ஆனால் குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? அதை பார்த்தா அடுத்தவன் மனசில் அவனுக்கு கொடுக்குற அந்த கொடூரமான சாவு அடுத்தவன் மனசில் அந்த எண்ணமே வரக்கூடாது. முக்கியமாக இந்த போதை தர்ற அந்த பொருள் இன்னமும் மக்கள் மத்தியில் விளையாடிக்கிட்டு தான் இருக்குது. திருட்டுத்தனமோ தெரியாதனமோ விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அல்லது உள்ளூரில் அங்கங்கே ஆள் வச்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்கள் கட்சிக்காரரே இருக்காங்க. அங்கங்கே நல்ல பிள்ளை மாதிரி நடித்து அவங்களே சாப்பிட்ற மாதிரி கூட கேட்டு உடனே சோசியல் மீடியாவில் பரப்பிட்டுங்க. தானாக பிடிச்சிடுவாங்க. போலீஸ் முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப டீப்பாக தான் கவனிக்கிறாங்க. அவங்க கண்ணுலேயே மண்ணை தூவிட்டு தான் பொருளை விற்கிறாங்க. அதை 10வது 12வது காலேஜு சும்மா ஸ்கூல் போகிற பிள்ளைங்க 8வது 9வது பிள்ளைங்கள்லாம் கூட அதை வாங்கி சாப்பிட்டு பழகுதுங்க. ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்க இப்போ லேடியும் அதே மாதிரி லேடிஸும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு கௌரவமாக நினச்சிக்கிட்டு இருக்குதுங்க. அதில் முக்கியமாக அந்த லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஜோடி ஜோடியாக ஸ்கூல் போகிற ஒரு பொண்ணு சொல்லுது, நான்லாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்குது. வீட்டில் சொல்லி தான் பண்ணிக்கணும், ஆனால் லவ்வர் இல்லாத இருக்க மாட்டாங்களாம். என்னங்க உலகம் இது? நானும் பெண்களுக்காக எவ்வளவோ பேசுகிறேன். நான் எதையோ பேச போய் கடைசியாக எங்கேயோ போயிடுச்சு. சட்டமன்றத்தில் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் பேசுகிறதுக்காக முக்கியமாக இந்த வீடியோ போட்டேன். ஆனால் அது இந்த லைவில் வந்த கமெண்ட்டை பார்த்த உடனே அந்த டென்ஷன் ஆகிட்டேன். அந்த வீடியோ அந்த சேனல் பேரும் சொல்ல வேண்டாம், நான் அதை சொல்லணும். அப்புறம் இன்றைக்கி சிஎம் நல்லா வெளுத்து வாங்கிட்டாங்க. எதிரிகளை ஓட விரட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸ்டாலின் என்னென்ன பண்ணாரோ அத்தனையும் புட்டு வச்சிட்டாப்புல. இப்போ இவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வேறு மாதிரி வந்துருச்சு. எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்தளவுக்கு பதில் வரும்னு. சிஎம் பேசலை நாங்கள் இன்றைக்கி பேசுனதை நின்று கேட்க முடியாமல் ஏன் போகணும்?
நின்று எதிர்த்து கேட்க வேண்டியது தானே. வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே. அதுவும் முக்கியமாக யார் என்ன பண்ணுனீங்க அப்படிங்கிறதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக வெளியில் வரப்போகுது அப்படின்னு சொல்லவுமே இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு கிளம்பிட்டாங்க.